வணக்கம் அண்ட் வெல்கம். எனக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான ஃபினிஷ் காமெடி ஃபிலிம் தான் கொண்டு வந்திருக்கேன். 2002 ரிலீஸ் ஆன சூப்பர் கூல்ன்ற இந்த படத்துல என்ன ஸ்பெஷல்னா, ஹைஸ்கூல் படிக்கிற ரெண்டு பசங்களோட அளவில்லாத சேட்டை தான். அதுல ஒருத்தர் தான் நம்ம கதையோட ஹீரோ. ரொம்ப நாளாவே தலைவனுக்கு ஒன் சைடா லவ் போயிட்டு இருக்கு. பேசுனாலே பிரச்சனை தான். அப்படி இருக்கும்போது இதுக்கு வேற வழியே இல்லையான ஆகாயத்தை பார்த்து ஆணு கத்தாத குறையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவனா பார்த்தா இல்லை அதிசயமோ இவனுக்கு ஒரு வரம் கிடைக்குது. அதுவுமே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான். அந்த நேரத்துக்குள்ள அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பொண்ணை அடைஞ்சானா, அடையலையா இல்லை அடையறதுக்குள்ள இடையில என்னெல்லாம் நடந்தது, காமெடி டைலாக்ஸும் ஸ்கிரிப்டும் செட் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைனர். சரி வாங்க, சிங்கிள் லைன்ல படத்தை அடக்கிட்டா சிரிப்பே வராது. அதனால உள்ள போய் ஒரு கை தான் பார்த்துட்டு வந்துருவோமே. அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லெட்ஸ் பிகின் தி ஸ்டோரி. படத்தோட ஓப்பனிங்ல மாஸ் போட்டுக்க ஒருத்தன் கையில கன்னோட ஸ்கூல் பஸ் ஒன்று பிளாக் பண்ணி டிரைவரை போட்டு தள்ளிட்டு உள்ள வந்தவன் போன்ல போட்டோவை பார்த்து ஆளை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பொண்ணு ஒருத்தி இழுத்து கொண்டு போயிட்டான். அவ வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். என்னடா எவனோ ஒருத்தன் வந்தான், ஆளை இழுத்து கொண்டு போறான், பார்த்துட்டு சும்மா இருக்க, எத்தனை நாளைக்கு தாண்டா ஒன் சைடாவே லவ் பண்ணிட்டு இருப்ப, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, காப்பாத்தி காதல சொல்றான்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்குறான். அடே அவன் கையில கன்னோட இருக்கான்டா, பட்டுன்னு சுட்டா பொட்டுன்னு போயிடுவேன். சரி என்ன பண்றது, இருந்தாலும் கிடைச்ச வாய்ப்பை முடியுமா, ஒரு ட்ரை தான் பண்ணி பாப்போமேனு கார்ல கடத்திட்டு போறவன பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஜென்ரலா ஒரு ஸ்கூல் பையனால கையில கன்னோடு இருக்கிறவனை தனியா சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்மால கோக்கும் கொஞ்சம் மென்டோஸும் எடுத்துட்டு வாடான்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, ஏடா தியேட்டர்ல படம் பார்க்க வந்திருக்கும், கோக்கெல்லாம் கேட்கற, டே மடப்பையிலே சொல்றதை மட்டும் செய்யடா, ஐடியா ஒன்று வச்சிருக்கேன்னு அனுப்பி விட்டு எடுத்துட்டு வர சொல்லி அதை வாங்கிக்கிட்டு இப்ப பஸ் நீ ஓட்டுறா, சொல்லும் போது மட்டும் கரெக்டா கார் கிட்ட ஒட்டின மாதிரி கொண்டு போன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு பஸ் மேல வந்தவன் டைம் பார்த்து கார் மேல குதிச்சிடுறான். விஷயம் தெரிஞ்சு காருக்குள்ள இருந்தவன் சுட ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் கொண்டு வந்த கோகோ மென்டோஸும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி பொழிச்சுன்னு மூஞ்சில அடிக்க ஆளு கண்ணு தெரியாம கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆக, அந்த கேப்ல நம்மால பல்ட்டி அடிச்சு உள்ள போற அதே டைமிங்ல பஸ்ஸும் வந்து இடிக்க காரு கரப்பாம்பூச்சாட்ட கவுந்துருச்சு. மச்சான் சாரிடா, தெரியாம பயத்துல இடிச்சுட்டேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதான்னு புலம்ப கடைசியில சொன்ன மாதிரி ஒண்ணுமே ஆகல. சின்ன ஸ்கிராச் கூட இல்லாம கெத்த காப்பாத்தி ஹீரோயினை கையோட தூக்கிட்டு வந்துட்டான். என்ன கிஸ் அடிக்க போறாங்கன்னு பாக்குறீங்களா? அதுதான் இல்ல, ஏன்னா நடந்ததெல்லாம் கதை இல்ல கனவு. கக்கா போன கேப்ல நம்மளால காமி கிரியேட் பண்ணத்தான் அந்த கதையே. இவங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, லவ் பண்ற பொண்ணு கிட்ட பேசவே நடுநடுங்குவான். ஒன் சைடா லவ் போறதுனால அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இந்த மாதிரி தான் டேப்ல டிராயிங்கா வரைஞ்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவான். அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கும் போது தான் இவனோட அக்கா காரி மறந்து விட்டு போன சார்ஜர் எடுத்துட்டு போறதுக்காக கதவே தட்டாம பாத்ரூம்ல போகுதுடா நம்ம ஆளு உள்ள இருக்கும் போது. ஏன்னா வீட்டுல ரெண்டு பேருக்குமே ஒரே பாத்ரூம் தான், அதுவும் என்னைக்குன்னு பார்த்து தாப்பால் வேலை செய்யல போல. ஏடி தம்பி உள்ள இருக்கானே, தட்டிட்டு வர மாட்டியா? ஆமாண்டா, நீ மணிக்கணக்கு கக்கா போறேன்னு காமிக்கு வரைவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, மோடிட்டு ஸ்கூல் டைம் ஆச்சு வந்து சேர்றான்னு பொசுக்குன்னு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. யோ டாடி, தயவு செஞ்சு ஸ்கூல் முடிச்சுட்டு வரதுக்குள்ள அந்த டோரை ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டு சாப்பிட கூட இல்ல, போற வழியில சாப்பிட்டுக்கிறேன்னு பார்சல் பண்ணி கொண்டு வந்துட்டான் பஸ்ஸுக்கு. இவன் கொண்டு வந்ததே குறுகுறுன்னு பார்த்த கொண்ட ஒருத்தன், எவ்வளவு நேரம்டா இப்படியே வச்சுட்டு இருப்ப, குர்ராத நான் சாப்பிட்டுக்கிறேன்னு பர்மிஷன் கூட கேட்கல, புடிங்கிட்டான். சரி போய் துறடா, நான் ஏன்னு ஸ்கூலுக்கு வரான். அங்கதான் ஹீரோனை பாக்குறான். இவன் ஒரு முறை கூட அவகிட்ட ஸ்ட்ரைட்டா போய் சும்மா ஒரு ஹாய் கூட சொன்னதில்ல. இப்படியே விட்ட ஸ்கூல் முடிச்சு அவ வேற ஒருத்தோட காலேஜே போயிடுவா. நீ கடைசி வரைக்கும் கைதான் தம்பிடா, இல்லடா கை கட்டிட்டு தான் போக வேண்டியதான். அந்த மாதிரி எதுவும் சம்பவம் நடந்துக்கூடாதுன்றதுக்காக தான் ராப்பகலா தேடி உனக்காகவே ஒரு ரகசியம் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா அது என்னன்னா, நம்ம அடையணும்னு நினைக்கிற விஷயத்த சரியா நைட்டு 11:11 நினைச்சிட்டு தூங்கினா அடுத்த நாள்ல இருந்து அடுத்த நாள் நைட்டு 11 வரைக்கும் எதிர்பார்த்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கூகுள்ல ஒரு வித்தியாசமான வெப்சைட்ல பார்த்தேன்டா. யாருமே ட்ரை பண்ணதில்ல, மேபி ஃபேக்கா கூட இருக்கலாம், பட் அது பொய்யா கூட இருக்கட்டுமே, ஒரு முறை ட்ரை பண்ணி தான் பாருன்னு ஃப்ரெண்டு போய் அழுத்தமா சொல்ல, இவன் சொல்ற விஷயம் கேட்கறதுக்கு நம்புற மாதிரி இல்லைனாலும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, ஏன்னா விட்டா கிளாஸ்ல உள்ள சில டோங்கிரி மண்டனங்களாம் நம்மளால கரெக்ட் பண்ணாலும் பண்ணிடுவானுங்கன்னு ஒரு செகண்ட் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா அதை பத்தி. அப்புறம் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சம்மர், அதுதான் அவளோட பேரு, அவளோட வீட்டுல இந்த வீக்கெண்ட் ஒரு பார்ட்டி வைக்கிறதா சொல்லி எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கா, இன்க்ளூடிங் நம்ம ஆளோட அக்காவையும் சேர்த்து. மேபி அவளுக்கு உன் மேல பிடிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், நீ பேசாம இருக்கிறதாண்டா பிரச்சனையே, ஸோ ஒரு முறை ட்ரை பண்ணி தான் பேசிப்பாருன்னு சொல்லும்போது, எங்க உன்னை கூட இன்வைட் பண்ணியிருக்கா, என்னையெல்லாம் கணக்குலேயே சேர்த்த மாட்டேங்கிறா, அப்புறம் எங்கத்த போய் கேட்கறதுன்னு மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு இதை கேட்டு ஃப்ரெண்டு டென்ஷன் ஆயிட்டான். எக்கோ உன் தம்பிக்கு தான் தைரியம் இல்லை, ஆனா எனக்கு இருக்கு, டே மச்சான் வாடா, இன்னைக்கு உன்னை அந்த பொண்ணுகிட்ட பேச வச்சு எப்படியாவது இன்விடேஷன் வாங்குறோன்னு ஒரு வேகத்திலையும் அவசரத்திலையும் கூட்டு வந்து பொசுக்குன்னு ஹீரோயின் முன்னாடி நிறுத்திட்டான். மச்சான் எதுனாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கின்றானு நம்ம ஆளு ஹாய் சொல்றதுக்கே ஆய் போற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான். இதுல ஸ்பாட்டு கொண்டு வந்து நிறுத்தினதும் பயம் இருந்தாலும் வெளிக்காட்டிக்காம பேசலான்னு தான் ட்ரை பண்ணான். ஆனா அதுக்குள்ள வாயிலிருந்து வார்த்தையெல்லாம் வரதுக்கு முன்னாடி வயிற்று கலக்கி வாந்தி வந்துருச்சு. எடுத்து விட்டான் பாரு ஹீரோயின் மூஞ்சில. ஐயோ அம்மான்னு அவ கத்திட்டு ஓடியே போயிட்டா. அவ்வளவுதான் முடிஞ்சு. பார்த்த அக்காக்காரி ஷாக்குடு, பதம் பார்த்த தம்பி ராக்குடு. அடியே எங்கடி எல்லாம் அப்படி பாக்குறீங்க, என் மச்சான் என்ன அவளைய வாந்தி எடுக்க வச்சா, பாவம் பயத்துல இவன் தான் வாந்தி எடுத்துட்டான்னு சும்மா அப்படி பாக்குறீங்கன்னு இவனாலதான் ஹீரோ பல்பு வாங்கினா எங்க இருக்கிற மொத்த காட்டி நம்ம மேல காட்டிடுவோன்ற பயத்துல தான் பையன் நம்ம ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் ஹீரோ டென்ஷன் ஆயிட்டான். ஏடா எனக்கு தான் பேச போனாலே பிரச்சனை ஆகுதுன்னு தெரியுது, அப்படி இருந்து கூட்டிட்டு போய் கலாய வாங்க வச்சுட்டு இப்படி எப்படி அவன் மூஞ்சில நிம்ம நான் முழிப்பேன்னு அந்த கோபத்துல யாருக்கிட்டையுமே பேச முடியாதுன்னு வீட்டுக்கு வந்து ரூம் லாக் பண்ணிக்கிட்டான். என்னதான் ஃப்ரெண்டு மேல கோபம் இருந்தாலும் எத்தனை நிமிஷம், மிஞ்சி போன 5 நிமிஷம், வாடா மச்சான் பண்ணதுக்கு சாரிடான்னு ஒரே வாரத்துல பிரச்சனை முடிஞ்சு
அப்புறம் வீட்டோட கூரை மேல 2 பேரும் உட்காந்து வெட்டி நாய் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்பதான் ஹீரோட வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல இருக்க ஒருத்தன் டெய்லி ஒரு காஸ்ட்லியான போர்ச் கார்ல பொண்ணுங்களோட அன்டைம்ல வந்துட்டு போக, ஏடா மச்சான் அந்த போறானே அவனை மாதிரி பணக்கார வாழ்க்கையாடா கேட்ட, ஒரே ஒருத்தி அவளை கரெக்ட் பண்ண முடியல, அதுக்கே ஸ்கூல்ல 10 பேர் காம்படிஷன் வரானுங்க, இங்க என்னடானா ஒருத்தனுக்கு 3 பேர் போறாளுங்க, எப்படி வச்சு செய்வான்னு நினைக்கிறேன். நம்ம என்னடானா இன்னும் பான்ஹப்புக்கு பிரீமியம் போட்டுட்டு இருக்கோமேனு ஒரே மேட்டர் கண்டென்ட்டா பேச ஊராத்தி ஹீரோட அம்மா அப்பா கீழே இருந்து கேட்டாங்க போல. இதுக்கு மேல நம்ம கேட்டுட்டு இருந்தோம் தப்பாயிடும், பேசாம ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்துடலாமேனு காது பூத்திட்டு கிளம்பணும் தான் 2 பேரும். அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு பேசிட்டு ஃப்ரெண்ட் அவனோட வீட்டுக்கு போயிட்டான். கரெக்டா டைம் 11:10. ஹீரோக்கு மெசேஜ் போடுறான், நீ வெப்சைட்ல படமெல்லாம் பாரு மச்சான், நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, ஆனா மறக்காம 11:11க்கு நீ ஆசைப்பட்ட விஷயத்த கேட்க மறந்துடாதுன்னு அகைன் ஒன்ஸ் ரீகால் பண்ணதுல யோசிச்சு பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் போனவன் ஹீரோயினோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறான். அப்புறம் அடுத்த நாள் எப்பயும் போல ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பி வரான். நேற்று என்னடா தம்மு வாங்கிட்டு வந்தா, நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லைன்னு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறான். பதிலுக்கு அவன், தலை நீ வேற யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், கிளம்பு காத்து வரட்டும்னு கண்டுக்காம போக நம்ம ஆளுக்கு ஒரே கன்ஃபியூஷன். என்னடா நடக்குது, நம்ம கிட்டே கதை விடுறான், நைட் அடிச்சு பீடியில் மப்பு அதிகமாயிடுச்சா என்னன்னு பேசிட்டு கண்ணாடி கிராஸ் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்த நோட் பண்றான். ஆக்சுவலா அது அவனோட முகமே இல்லைன்னு. கிட்ட போய் பார்க்கறான், டோட்டல் ஃபேஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. பதட்டத்துல பயங்கரமான ஷாக். அட உம்மால என்னடா இது, உடம்பு பார்த்தாலும் அப்படியே டோட்டல் சேஞ்ச். அப்போதான் ரியலைஸ் பண்றான் ஃப்ரெண்டு சொன்னது உண்மைதான் போலியேன்னு. இவனுக்கே தெரியாம நைட் இதை பத்தி நினைச்சிட்டு தூங்கியிருக்கான். அதான் அவனோட விஷ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நேத்து பண்ண சம்பவத்துக்கு அப்படியே வந்திருந்தா ஸ்கூல்ல வச்சு செஞ்சிருப்பானுங்க. ஆனா இப்ப ஹேண்ட்ஸம் பாயா மாறதுனால பொண்ணுங்களே வாலண்டியரா வந்து பேச ஆரம்பிச்சுன்னா பாத்துக்கோங்களேன். நம்ம ஆளுக்கு ஒரே சந்தோஷம். அதை எப்படியாவது யாருக்கிட்ட சொல்லி காட்டணுமேனு அகைன் ஃப்ரெண்டு கிட்ட தான் வரான். இவன் தான் அவனோட ஃப்ரெண்டுன்னு ப்ரூவ் பண்றதுக்காக, மச்சான் நீ சொன்ன மாதிரி நினைச்சிட்டு தாண்டா தூங்கினேன், இப்போ அதே மாதிரி டோட்டலாவே மாறிட்டேன், நீ சொன்னது உண்மைதான்டான்னு சொல்ல அவன் சுத்தமா நம்பவே இல்லை. புது மூச்சா இருக்கிறதுனால ஹீரோ தான் கலாய்க்க ஆள் அனுப்பி விட்டுருக்கான்னு கண்டுக்காம போக, டேய் நில்றா, நான் தான் உன் நண்பன் நம்ப வைக்க என்னதான் பண்ணணும்னு சொல்றா, அதையாவது செஞ்சு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு கேட்கும்போது தான் ஹீரோ காமிக் சூப்பரா வரைவான் இல்லையா, அதனால என்னோட மூஞ்ச டைட்டானிக் படத்துல டாசனோட டிராயிங்க ஜாக்சன் வரைஞ்ச மாதிரி டிராயிங் பண்ணி காட்டு, அப்ப நம்புறேன்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறான். இதுக்கிடையில வேற அக்காக்காரி, டே என் தம்பியை பாத்தியா, ஆளு காலையில இருந்தே எங்க போனான்னு தெரியல, பார்த்தா சொல்றான்னு, பக்கத்துல இருக்கிற யாரா புதுசா இருக்கான், எப்பயும் என் தம்பி கூட தானே சேர்ந்து சுத்துவேன், ஆளு புதுசா இருக்கான்னு கேட்க, எனக்கும் அதே டவுட் தான், வாங்க கிளியர் பண்ணிக்கலான்னு கூட்டிட்டு வந்து வரைய விட்டா அச்சு பிசுறாம டைட்டானிக் போஸ்டர் அப்படியே டிரா பண்ணி கொடுத்துட்டான். கன்ஃபியூஸ்ல நடந்த ஃப்ரெண்டு போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா நம்ம ஹீரோ தானு. ஆனா அக்காவுக்கு இன்னும் டவுட் போகல. உடனே நம்மளோட டேபை எடுத்து பார்க்கும்போது தான் அதுல இவனோட முகம் டேப்ல புதுசா இருக்கிறத பாக்குறா. ஓ மை காட், அப்போ நீ தானா என் தம்பி, சூப்பர்டா, அப்புறம் என்ன பிரச்சனையே இல்ல, இன்ஸ்டால போஸ்ட மாத்து, பொண்ணு உனக்கு தானு ஹீரோக்கு ஏஸ்னு ஒரு புது பேர் ஒன்று வைக்கிறாங்க. அப்பா அம்மா பத்தி பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன், ஒழுங்கா அந்த பொண்ணை போய் பேசி கரெக்ட் பண்ற வழியை பாடுறான்னு அக்காக்காரி அட்வைஸ் கொடுத்து கிளம்பிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெண்டுக்கு இப்போ ஒரு டவுட், ஆமா நேத்து நைட் அப்படி என்னதான் கேட்டு தொலைஞ்சா சொல்றான்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்லடா, வாந்தி எடுத்துட்டு அவன் முன்னாடி எப்பரா வந்து நிக்கிறதுன்னு யோசிச்சேன், அட்லீஸ்ட் அவகிட்ட அகைன் பேச செகண்ட் சான்ஸ் ஒன்று கிடைக்குமா, நல்லா இருக்குமேனு கேட்டா, அதான்டா இப்படி ஆயிடுச்சு. ஆமா இவர் பெரிய மயரா புடுங்கி லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு பாரு, செகண்ட் சான்ஸ் கேட்கறதுக்கு எடுத்ததே வாந்தி, மறுபடியும் கேட்குதா அதே பூந்தி, என்ன ஒரு கேவலமான ஆசைடா, வாழ்க்கையில உருப்படணும்னு ஒரு விஷயம் தோணல, சரி போய்த்தோல உருப்படியா இந்த முறையாவது பேச ட்ரை பண்ணுன்னு கூட்டின்னு வந்து காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிவிட்டு போய் பேசுறான்னு கூட வந்தவனை கரெக்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இவனும் கிளம்பிட்டான். பொக்கே வாங்க வந்திருக்கியா, இரு ஒன்று பொக்கேவோட தூக்கிட்டு போயிடுறான் பாருன்னு மனசுல வெறிய காதல் பண்ண நாட்டு நினப்புல தைரியத்தோட நைஸா பேச்சு கொடுக்குறான். ஹீரோயின் நம்மளால பேச ட்ரை பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு லைட்டா இவனும் பேச்சு கொடுக்க, இதாண்டா வாய்ப்புன்னு இன்ட்ரோ கொடுத்து இன்விடேஷன் கிடைக்குமான்னு ஓப்பனா கேட்க, இல்ல தம்பி ஆல்ரெடி பார்ட்டிக்கு பல பேரை கூப்பிட்டாச்சு, வேணா வெயிட்டிங் லிஸ்ட் வைக்கட்டுமான்னு சொல்ல, ஓ ஓகே இட்ஸ் ஓகே பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன்னு நம்ம ஆளு மூஞ்சி சுருங்கி போயிடுச்சு. டக்குன்னு என்னப்பா ஏமாந்துட்டியா, சும்மா ஜோக் பண்ண, ஏதோ வச்சுக்கோ மறக்காம பார்ட்டிக்கு வந்து சேருன்னு ஒரு வழியா நம்ம ஆளுக்கு என்ட்ரி பாஸ் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான்டா மச்சான், இதுக்கு போய் இத்தனை நாள வேஸ்ட் பண்ணிட்டியடா, சரி சரி ரொம்ப ஓட்டாத, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலடா, எப்படி பார்ட்டிக்கு போறது, அவளை எப்படி அப்ரோச் பண்றது, ஏதாவது ஐடியா கொடுறான்னு கேட்கும் போது தான் பொண்ணுங்களை கட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் இப்ப ஈஸி, ஏன்னா நீ முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, அழகாயிட்டடா, அது பிரச்சனை இல்ல, உன் ஆளு கூட ஒருத்தர் இருக்கானே அவனை ஃபர்ஸ்ட் காலி பண்ணணும் அப்படின்னா அவளோட பார்ட்டியில பயங்கரமான கெட்டப்ல வந்து இறங்கினா கன்ஃபார்ம் உன் ஆளு கவுந்துருவா. அப்படி அதையும் மீறி அந்த ஓனா குறுக்கில் வந்தான், குறவிலை மிச்சு கொண்டு போடுறேன் நானு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, வா ஃபர்ஸ்ட் போய் கார் ஏதாவது அரேஞ்ச் பண்ணலான்னு நேராக ஹீரோட எதிர்த்து வீட்டுக்காரன் ஜிம்மின்றவங்கிட்ட வரானுங்க. ஏன்னா அவங்ககிட்ட தான் காஸ்ட்லியான புது புது போர்ச் கார் டெய்லி அவனோட வீட்டுக்கிட்ட முன்னாடி வந்து நிற்கிறத பல முறை பார்த்ததுனால மேபி விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேட்டா கொடுக்க சான்ஸ் இருக்குன்னு, ஹே ப்ரோ என் ஃப்ரெண்ட் அவனோட ஆளை கர் பண்றதுக்கு உங்களோட காஸ்ட்லியான கார் ஒரு நாள் நைட்டு தேவைப்படுது, கொடுக்க முடியுமா, பார்ட்டி முடிச்சுட்டு ஸ்கிராச்சே இல்லாம கொண்டு வந்து நிறுத்திடுறோம்னு கேட்க, அடியே பொடி பயலுங்களா இந்த கார் ஓட்டுற வயசு இருக்காடா உங்களுக்கு, பொண்ணுங்க இதை பார்த்தாலே டப்புட்டப்படி விழுந்துருவாங்க, அப்படிப்பட்ட என்னோட கார்ல ஸ்கூல் பசங்க நீங்க கேட்டு நான் கொடுத்தனா பிரச்சனை மாட்டினா யாரா பொறுப்பு, போலீஸ் என்னதான்டா பிடிப்பாங்க, ஸோ என்ன பண்ணலான்னா காரை கொடுக்குறேன், அதுக்கான ஒரு நாள் ரெண்ட்டை கொடுத்துட்டு எடுத்துட்டு போகடான்னு டீல் பேச, யோ என்னையா பேசுற, கேஷ் இருந்தா நாங்க எதுக்கே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறோம், ஏதோ பக்கத்து வீட்டுக்காரா இருக்கே கேட்டா ஹெல்ப் பண்ணுவேன்னு தான் நம்பி வந்தோம், பார்த்து பண்ணியானா, ஆமா இவங்க வருவானுங்க காரை எடுத்து கொடுத்துடணும், காசே இல்லை எதுக்கடா உங்களுக்கு எல்லாம் காருன்னு இடத்த காலி பண்ணுங்கடான்னு ஜிம்மி டென்ஷன் ஆயிட்டான்.
அப்புறம் டக்குன்னு என்ன நினைச்சாலும் தெரியல, சடனா உட்கார வச்சு சின்ன பையனுங்களா போயிட்டீங்க, லவ் மேட்டர்னு வேற சொல்றீங்க, லைட்டா நானும் ஃபீல் ஆயிட்டேன், ஓகே காரை கொண்டு போங்க, ஆனா ஒரு கண்டிஷன், நானும் உங்களோட தான் பார்ட்டிக்கு வருவேன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு ஷார்ப்பா 7 மணிக்கு ஊரோட எண்ணில் ஒரு ஃபுட் மார்ட் இருக்கு இல்லையா, அங்க எல்லாரும் வேணுன்றதை வாங்கி சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்க, ஆந்து வேலை வந்து பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டா. இதுதான் பிளான். அப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு சொன்ன மாதிரியே டைமுக்கு வந்தவனுங்க, ஆமா எங்க ஒருத்தன் கார் எடுத்துட்டு வராங்களானே ஆளே காணமேனு பார்க்க கடைக்கு வெளியில தான் இருக்கான் ஜிம்மி. சடனா என்ன நினைச்சானோ தெரியல, கையில கன்னோட மாஸ்க் போட்டுன்னு உள்ள வந்தவன் கடைக்காரன காசு குறான்னு மிரட்டி கன் பாயிண்ட்ல பயம் காட்ட ஒரு செகண்ட் நம்ம ஆளுக்கு 2 பேருக்கும் அள்ளு விட்டுருச்சு. யோ ஜிம்மி என்ன பாட்டுற, பார்ட்டிக்கு போலான்னு சொல்லிட்டு இங்க வந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கும் போது பதட்டத்துல காசை பேக்ல போட்டு எடுத்துட்டு போடான்னு அனுப்பிவிட்டான். இந்த கேப்ல கடை ஓனர் கையில கன் எடுத்து சுட என்னடா பண்றீங்கன்னு ஹீரோ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். இடிச்ச இடியில இதுக்கு மேல இருந்தா ரிஸ்க்னு ஹீரோவை மட்டும் அங்கேயே விட்டுட்டு ஃப்ரெண்டு ஜிம்மி கார் எடுத்துட்டு கிளம்ப இந்த பையலுக்கு மனசு கேட்கல. யோ என்னதான் இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டியா, அவனை விட்டு எப்படியா போறது, அவனுக்கு முழிப்பு வந்து கார்ல ஏற வரைக்கும் ஒரே இடத்துல ரவுண்டு போட கடைக்கார கண்ணோட வெளியே ஓட ஒரு வழியா கடைசி நேரத்துல நம்ம ஹீரோவை டிக்கில் ஏத்திட்டு தப்பிச்சிட்டானுங்க. அப்புறம் எப்பயும் போல பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் வந்துட்டானுங்க. கண்ணு கீழே போடுறான்னு கடைக்காரனை மிரட்ட, ஆட போங்கடா சுட வந்தவனே சுட்டு போயிட்டான், சும்மா என்ன பிடிச்சி மிரட்டிக்கிறீங்க, அவனுங்களை போய் பிடிக்கடா ஃபர்ஸ்ட், ஹைவேல அடுத்த ஊருக்கே போய் சேர்ந்துருப்பானுங்கடான்னு சொல்லியும் கேட்கல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ எதுக்கு சொல்ற ராஸ்கல், கண்ணு கீழே போடுறான், நாங்களே நைட் டியூட்டி போட்டமேனு வருஷத்துல இருக்குமேனு வெறி ஆயிட்டானுங்க. போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்துட்டானுங்க. அப்பதான் ஹீரோக்கு ஜிம்மி மேல ஒரு டவுட் வந்துருச்சு. யோ நீ வச்சிருக்கிற ஃபேன்சி கார்லாம் இப்படிதான் கொள்ளையடிச்சு வாங்கினியான்னு கேட்கும்போது தான் அவன் டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டான். தம்பி பார்த்து பேசுப்பா, ஆக்சுவலா உங்களை கூட்டிட்டு வரதான் பிளானு, டக்குன்னு தோணுச்சு பார்ட்டிக்கு யூஸ் பண்ற மாஸ்க்கும் இந்த குழந்தைங்க விளையாடுற இந்த கண்ணையும் வச்சுதான் சும்மா ஃபன் பண்ணலாமே தான் ட்ரை பண்ண, அவ்வளவுதான். பட் இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே, என்னடா அவன் ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டியா, தேவையெல்லாம் பேசுறான்னு சொல்ல, இது கேட்ட ஃப்ரெண்டு கோயிலும் ஆமா மச்சான் அதான் இன்னும் நடக்கலையே, அப்புறம் என்ன தேவையில்லாத ஆர்குமெண்ட், எது தேவையில்லாத விஷயமா, டேய் கடையில சிசிடிவில மாட்டின போகும் நம்ம 2 பேரோடது, போலீஸ் பிடிச்சாங்கன்னா ஜிம்மி தப்பிச்சிருவான், நம்ம தான் ஜெயிலுக்கு போகணும், அதை பத்தி யோசிச்சுட்டாடா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, ஏன்டா இந்த போஸ்ட் கார்டு இல்லைன்னா அவளை என்னால கட் பண்ணவே முடியாதா, இதனால தானடா இவ்வளவு பிரச்சனையுமே, உன் பேச்சு கேட்டதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்ட, இதோட போதும், இனிமேல் நானே தனியா பார்ட்டிக்கு போய்க்கிறேன்னு கோச்சிட்டு கால் டாக்ஸியை பிடிச்சிட்டு ஹீரோ மட்டும் கிளம்பிட்டான். கோச்சிட்டு போன நண்பனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு ஜிம்மி கூட பேசிட்டு போகும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை வரதெல்லாம் சகஜடா தம்பி, ஸ்கூல் பசங்க தான் இருந்தாலும் எனக்கு ஒரு வழி தெரியல, இதை ஒரு இழு எல்லாம் சரியா போயிடும்னு மாறி மாறி இழுத்து மனசை மாத்திக்கிட்டானுங்க. பார்ட்டி எப்படி போகுதுன்னு பாதி வழியில காரை நிறுத்திட்டு பிரசன்ட் பண்ண கிஃப்ட் வாங்க போறேன், அவளுக்கு என்ன பிடிக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றேன்னு அக்கா கிட்ட கேட்டவன், என்ன இன்னும் அந்த ஓனாம் பரதேசி யாழ் கூட தான் சுத்திட்டு இருக்கானா, என்ன பண்றானான்னு கேட்டா ஆமான்னு சொன்னா எப்படி டென்ஷன் ஆக போறேன், ஸோ ரிலாக்ஸா ஏதாவது சிம்பிளா பிரசன்ட் பண்ற மாதிரி வாங்கிட்டு வந்து சேரு, நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கான்னு காலை கட் பண்ணிட்டான். அப்புறம் யோசிச்சு பார்த்து ஹீரோனுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்டை வாங்க ஒரு ஃபுட் மார்ட்குள்ள வரான். அங்க என்னடானா எனக்குனே வருவீங்களான்ற மாதிரி இங்கேயும் ஒரு திட்டு பையன் கொள்ளடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஆளு என்ட்ரு ஆகிற அதே டைம்ல போலீஸும் உள்ள வர, அடே இப்பதான்டா ஒரு இடத்துல போலீஸ் கிட்ட வாட்டு வந்தேன், அது வடுகூடாருல அதுக்குள்ள வந்துட்டீங்களாடா, தயவு செஞ்சு நான் போயிடுறேன், அப்புறம் எதுனாலும் பண்ணி கூட தொடச்சுக்கோன்னு பீஸ்ஃபுல்லா சொன்னா, காஸ்ட்யூமை பார்த்து கண்டுபிடிச்சிட்டானுங்க, அன் டைம்ல ஆள் ஒரு மாதிரி இருக்கானு திருப்பி பாக்குற செகண்ட் அலர்ட் ஆகி ஆளுக்கு ஒரு பக்கம் சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. கேப்ல தப்பிச்சு வெளியே வந்தவன் இன்விடேஷன் மறந்து உள்ள விட்டு வந்துட்டான் போல, என்ன கொடுமுடான்னு எடுக்க போன நேரத்துல திருடுங்கிட்ட இப்ப மாட்டிக்கிட்டான். எவனாவது கிட்ட வந்தீங்க ஒரு நல்லவனை அநியாயமா சுட்டுருவேன்னு டக்குனு போலீஸ்காரன் கண்டுபிடிச்சான் நம்ம ஆளுதான் அக்யூஸ்டுன்னு. அடே நீ கன் பாயிண்ட்ல பிடிச்சி வச்சிருக்கியே அவனே 1ஆம் நம்பர் அக்யூஸ்டான்னு சொல்லி முடிக்கல, இத்த கண்டுபிடிக்க அவனுக்கு இவ்வளவு நேரமாடான்னு மூஞ்சில ஒரு ஏத்து விட்டு ஹீரோ எஸ்கேப், மாட்டின திருடுங்கையில ஹேண்ட்கஃப். பல போராட்டத்துக்கு அப்புறம் பார்ட்டிக்கு வந்து சேர்ந்தவன பாசத்தோடவும் பரபரப்போடவும் வந்து கட்டி பிடிச்சவன், என்ன தேடி வர இவ்வளவு நேரமா உனக்குன்னு டைலாக் விட, அதான் வந்துட்டு லட்சம் இனி பாரு எப்படி கிசடிக்க போறன்ற டைம்ல பார்த்தா அதுவும் வெறுங்கனவு. ஆக்சுவலா என்னதான் நடந்ததுன்னா, ஹீரோ பார்ட்டிக்கு வந்திருக்கான அவன் எவனையாவது கூப்பிட்டு சொன்னாதான் அவனுக்கே தெரியும். அப்படி இருக்க ஹீரோயின் எங்கன்னு அக்காவை தான் கூப்பிட்டு கேட்டா, ஒரு செகண்ட் அவளுக்கு இவனை தம்பி தான் அடையாளம் தெரியல ஆளை மாறினதுனால. அப்புறம் நீ தானடா தம்பி, சரி வா அந்த பொண்ணுகிட்ட உன்னை பேச வைக்கிறேன்னு கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸை டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா, பார்த்து பக்குவமா பேசி கட் பண்ற வழியை பாடுறான்னு. ஹீரோவும் இன்னைக்கு எப்படியாவது பேசி கவுத்துடலான்னு பார்த்தா, ஆனா அவ எதுக்கும் இடம் கொடுக்கல போல. பாருங்க நீங்க கொடுத்த என்ட்ரி பாஸ் என்கிட்ட தான் இருக்கு, சொன்ன மாதிரி வந்துட்டேன்னு சொல்ல, வெளியே செக்யூரிட்டி இருப்பாரு அவர்கிட்ட இந்த கொடுக்கலையா, எப்படி உள்ள வந்தீங்க எப்படி உள்ள விட்டாங்க இவ கலாய்க்க, என்ன சொல்றீங்க செக்யூரிட்டியா, அப்படி யாரும் வெளியில இல்லையே, ஓ கொடுக்கணுமா ஏரியா போய் கொடுத்துட்டு வந்துட்டுங்களா, பாத்தீங்களா மறுபடியும் ஏமாந்தீங்களா, நான் சும்மா விளையாடுனுங்க, யாராவது இதான் சொன்னா அப்படியே நம்பிடுவீங்க போலயே, அடி பாவி உன்னை கற்பனை வந்து என்னையே கலாய்க்கிறியா, சரி ஓகே என்ன பண்றது ஏழா போயிட்டேன்னு மைண்டுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் விளையாட்டு புள்ளடு. அப்புறம் ஹீரோ கிட்ட பேசிட்டே இருந்ததுல வந்தவங்களை கவனிக்க மறந்துட்டோமேனு பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டின்னர் அரேஞ்ச் பண்ண இவ தனியா கிளம்பிட்டான். ஒரு பக்கம் நம்ம ஆளுக்கிட்ட கோச்சிட்டு போன ஜிம்மியும் ஃப்ரெண்டும் இந்த இடைப்பட்ட கேப்ல அவனுங்களுமே ஒரு பார்ட்டிக்கு போயிருந்துருக்கானுங்க போல, சும்மா இல்லாம அங்கேயும் வம்பு இழுத்து வாலண்டியரா வசமா சிக்கிட்டானுங்க. அவ்வளவு டேமேஜ் ஆன பொருளுக்கு நஷ்டீடு கேட்டா, ஆமா நாங்க மட்டும் எதுக்கடா கொடுக்கணும் எல்லாரும் தானே சண்டை போட்டாங்கன்னு எதிர்த்து கேள்வி கேட்க, பப்போட ஓனர்
கார் ஒரு லேடி போல கொலா சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. நீ கொடுக்க தேவையில்ல தம்பி, உன்னோட காஸ்ட்லி கார் இருக்குல்ல, விட்டுட்டு கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம், அதுதான் நீங்க பண்ணதுக்கு சரியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டா. காஸ்ட்லி கார்ல கெத்தா வந்தவனுங்கள புடனையிலே தட்டி போடா நாயன்னு துரத்திட்டுவானுங்கள, நம்ம காரை பிடிங்கி விட்டுட்டு நம்ம கால் வலிக்கு நடந்து போடுமா, அவளை நான் பாத்துக்கிறேன்னு ஜிம்மி ஒரு ஐடியா போட்டவன் ஃபென்ஸுக்கு வெளியில ஒரு டனல் வழியா உள்ள புகுந்து காத்தோட்டமே இல்லைனாலும் கஷ்டப்பட்டு வெளியே வந்து பார்த்தா கையில கோப்ரா. இது எப்படா கைக்கு வந்ததுன்னு பயத்திலையும் பதட்டத்திலையும் விட்டா பொட்டு போட்டுருமோன்னு கார்ல உள்ள கன் எடுக்க போக பாம்பு பார்த்த ஃப்ரெண்டு பையன் சத்தம் போட கரெக்டா கண்டுபிடிச்ச ஸ்பாட்டுக்கு வந்துட்டா. எங்கடா திருட்டு பசங்களா என் காரை எடுத்துட்டு போக பாக்குறீங்களான்னு கையில கன்னோட அவன் மிரட்ட பின்னாடி இருந்த ஃப்ரெண்டு அதட்ட டக்குன்னு ஷூட் பண்ணிட்டா. ஜஸ்ட் மிஸ் ஜிம்மி தலை பதிலாக கோபராவோட தான் கட் ஆயிடுச்சு. இல்ல அவனுக்கு காலையில கட் அவுட் தான். அடே நீ தட்டுன தட்டுல கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா பாம்புக்கு பதிலாக புல்லட் ஏந்தாலே பத பாத்துருணும் இல்லடா. யோ அதான் நீ புலம்புற அளவுக்கு எதுவும் நடக்கல, உயிரோட தான் இருக்க. நீ எங்களுக்கு பண்ணதை விடவா பெருசா நடந்துருச்சு. மண்ணல்லூர்ல இருந்து மாஃபியா கூட்டம் வரைக்கும் கான்டாக்ட் வச்சிருக்க. யாரையா நீ, தயவு செஞ்சு கொண்டு போய் என் வீட்லயே விட்டுரு. உன் கூட வந்ததுக்கு பிரச்சனை மட்டும் தான் இருக்குது. என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே பேசாம பார்ட்டிக்கே போயிருக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப இவனும் சேர்ந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டான். பாத்தியாடா தம்பி, என் கூட சேர்ந்து அப்படியே நீ ஆயிட்ட, வா இது வந்தாலும் பரவாயில்ல என் வீட்டுல போய் பேசிக்கலான்னு கூட்டிட்டு வரான். அங்க பார்த்தா ஜிம்மிக்கு இன்னைக்கு பர்த்டே போல அவனோட அப்பங்கார கையில கேக்கோட செலிப்ரேட் பண்ண வந்துட்டான். இருக்கிற பிரச்சனை இவர் வேற யாராலும் நினைக்கல, ஆளுக்கு ஒரு பீஸை போட்டு சோஃபால சாஞ்சிக்கிட்டானுங்க ஜிம்மியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண. ஒரு பக்கம் போலீஸ் எங்கடா அந்த போர்ச்காரும் புறம்போக்கங்களோட வலை வீசி தேட ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் ஜிம்மிய ஃப்ரெண்டும் ஹீரோவை பார்த்து பேசி இந்த பிரச்சனை சும்மா விடக்கூடாது, சால்வ் பண்ணிட்டு வந்துருவோம்னு ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா. அந்த இன்ஃபர்மேஷன் எப்படியோ போலீஸ்க்கு போயிடுச்சு போல. அப்பதான் பார்ட்டியில போட்டி வைக்கிறாங்க, யாரு சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க பாக்கலான்னு. ஃபர்ஸ்ட் அந்த ஓனா மண்டே தான் ஆடுறான். நல்லா இருந்ததுன்னு எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆனதை விட ஹீரோயின் லைட்டா வெல்ற மாதிரி போயிட்டா. நம்மளால வெறி ஆயிடுச்சு. இப்படி நானும் தானே டான்ஸ் ஆடி தெரிக்க விடுற பாருங்களான்னு மனசுக்குள்ளதான் ஆசை இருக்கே தவிர அதை வெளிப்படுத்த ஃப்ரெண்டு பைய கூட இல்ல. பண்ண தப்புக்கு சாரி கேட்டு ஹீரோவை சமாதானப்படுத்துறா. இதுதான்டா சரியான டைம்னு ஜிம்மி அனுப்பி வைக்க, மன்னிச்சுக்கிட மச்சான், என்னால தான்டா இவ்வளவு பெரிய மிஸ்டேக்குமே, என்னால வந்த ப்ராப்ளத்தை நானே சால்வ் பண்ண ஹெல்ப் பண்றேன், வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி அந்த ஓனா மண்டேன்னு ஓட விடலான்னு சவால் விட்ட மாதிரி சீனை காட்டி செதற விட்டானுங்க. பார்த்த ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிட்டா. நான் கூட எப்படியோ நினைச்சேன், ஆனா நீ வேற லெவலா ஃபன் பண்றியே, உனக்கு ப்ராப்ளம் இல்லைனா நம்ம ஏன் ஒரு டான்ஸ் ஆடலாமேன்னு கேட்க போச்சுக்கு நம்ம ஆளுக்கு எப்பயும் போல வயிற்று கலக்கி விட்டுருச்சு. ஒரே செகண்ட் வெயிட் பண்ணி தோ வந்துடுறேன்னு வீட்டுக்கு வெளியே இருக்க மொபைல் டாய்லெட்டுக்குள்ள போயிட்டான். யார் அவன் நம்மளை விட மாசா டான்ஸ் ஆடி மொத்த பேரி கவுத்தத்து இல்லாம ஹீரோயினி கொத்திட்டு போயிடும் போலேன்னு இனிமே அவனை ஹீரோயின் பக்கமே நெருங்கவே விடக்கூடாதுன்னு உள்ள போன கேப்ல டாய்லெட் பாக்ஸோட தள்ளி கொண்டு வந்து ஸ்விம்மிங் பூல்ல கவுத்து விட்டான். இவன் தாண்டா அப்படி பண்ணானு ஓனா ஓனையை கூப்பிட்டு கேட்டாலும் இல்ல நான்லாம் பண்ணல, ஹீரோ தான் பார்ட்டி அசிங்கப்படுத்தணுன்னே இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணான்னு சொல்ல எல்லாரும் ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸ்விம்மிங் பூல் நாரி போயிடுச்சு. ஸ்பாட்டுக்கு வந்த ஹீரோயின் எதுக்கிட இப்படி பண்றீங்கன்னு காமனா கேட்டவ கடைசியில ஓனா சொன்னதை நம்பி ஹீரோவை பயங்கரமா திட்டி விட்டா. அந்த நேரம் பார்த்து போலீஸும் அந்த போர்ச் காரை வலை வீசி தேடி வீட்டுக்கே வந்துட்டானுங்க. அன் டைம்ல பார்ட்டின்னு தெரிஞ்சா புடிச்சு கொண்டு போயிடுவானுங்கன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் பிச்சுட்டு போயிட்டானுங்க எல்லாரும். அடே மாட்டினா நம்மள தாண்டா காலி களி திங்க வேண்டியதான்னு ஜிம்மி சொன்னதை கேட்டு ஃப்ரெண்டு பையனும் அவங்க கூடவே கிளம்பிட்டான். சாரா மச்சான் எப்படியா தப்பிச்சு போயிடறான், நாளைக்கு ஒரு இடத்துல மீட் பண்ணலான்னு. அவனுக்கு தேடுற கேப்ல ஹீரோயின் வீட்டோட கராஜ்ல இருந்து கார் ஒன்று எடுத்துக்கிட்டு போலான்னு பில்டப் போட்டிட்டு கிளம்புனா காரெல்லாம் சதி பண்ணல, கதவு தான் கலாய்க்குது. ஆனா கடவுளே இதுகளும் சதி பண்ணதுலேன்னு சடனா கிடைச்ச கேப்ல போலீஸ் கால்வாவை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆனவனுங்க. இப்படியே ஓடிட்டு இருந்தா முடிவு எங்கடான்னு ஜிம்மி ஃபைனலா ஒரு பிளான் போடுறான். இடையில போலீஸை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு காரை கொண்டு வந்து நேரா லாஸ்ட் டைம் எந்த கடையில ஆட்டைய போட்டாங்களோ அதே கடையில அப்பதான் உடஞ்ச பொருள் எல்லாம் எடுத்து வச்சு சரி பண்ணிருப்பான் போல அந்த கடைக்காரன். கொண்டு வந்து நேரா கண்ணாடியில் விட்டு ஏத்தி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு கூட வந்த பையனுக்கு ஒரு புல்லட்டை கையில இறக்கி விட்டு ஷோல்டர்ல ஒரு புல்லட்டை ஜிம்மி அவனுக்கு அவனே சுட்டுக்கிட்டான். யோ உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, இப்ப எதுக்கே ஷூட் பண்ணேன்னு கூட வந்த ஸ்கூல் பையன் குழப்பத்துல இருக்க, நீ அமைதியே இல்லாம அலை மட்டும் செய்ய, ஆட்டத்தை நான் பாத்துக்கிறேன்னு ஷூட் பண்ண கையோட கண்ணை தூக்கி கடைக்காரங்க கையில போட்டான். சரியா அதே டைமிங்ல போலீஸும் ஸ்பாட்டுக்கு வர, ஐயோ சார் பாருங்க கடைக்காரன் எங்களை எப்படி ஷூட் பண்ணிட்டான்னு, ஃபர்ஸ்ட் அவனை பிடிங்க, நாங்க சும்மா பொருள் வாங்க வந்தவங்கன்னு கதையை போட கடைக்காரனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதே தெரியல. இந்த முட்டா பயல்களும் ஜிம்மி சொன்னதை நம்பி கண்ணு அவன் பக்கம் நீட்டா அவ்வளவுதான் நம்மள முடிச்சுட்டிங் போகன்னு கை தூக்கி சரண்டர் ஆயிட்டான். பார்ட்டியில போலீஸ் வந்த செகண்ட்ல ஒரு பையல்ல எல்லாரும் அப்படியே ஹீரோயினை தனியா விட்டுட்டு கிளம்பிட்டானுங்க, நம்ம ஹீரோவையும் சேர்த்து. ஏடா எல்லாரும் அப்படி பண்ணானுங்களா, ஜஸ்ட் அவங்க எல்லாம் ஆளுக்கு அவங்க வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான், ஆனா நீ அவளை லவ் பண்றவடா, இப்படியே பாதியில விட்டுருவ, ஹெல்ப் பண்ண கூட யாருமே இல்ல, இதுதான் நல்ல சான்ஸ், போய் பேசு, சாரி கேட்டு லவ் டெவலப் பண்ண பாரு, கண்டிப்பா அவளுக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்து அனுப்பிவிட. அப்போ நம்ம ஆள் கேட்கல, ஏடா ஒரு அக்கா காரி கூட போறது தம்பி நல்லா இருக்கு விட மாமா வேலை பார்த்தா நீ அதுக்கே பேசுறியான்னு தலையில தட்டி விட்டு அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் அகைன் ஹீரோயின் வீட்டுக்கு வரான். நடந்ததை பத்தி பேசினா டென்ஷன் ஆயிடுவான்னு கேஷுவலா தான் பேச்சு கொடுத்து ஸ்டார்ட் பண்றான். அவன் வந்துட்டு இல்ல நான் பேசுற நிலைமையில எப்ப இல்ல, தனியா விட்டுருங்கன்னு சொல்லும் போது ஓகே அட்லீஸ்ட் உனக்கு ஒரு கிஃப்ட் மட்டும் தான் கொடுக்கலான்னு வந்தா, வேற எதுவும் இல்ல, அதை வாங்கிக்கோன்னு சொல்லும் போது தான் ஆமா இந்த ஒரு சாக்லேட் எப்படி எனக்கு பிடிக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்னு டக்குன்னு நார்மலாகி பேச ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நீ எப்படி இங்க லாஸ்ட் டைம் ஸ்கூல்ல என்கிட்ட பேச வந்ததுக்கு அப்புறம் வாந்தி எடுத்துட்டு வாஷ் அப் பண்ணிட்டு போயிட்ட,
இப்ப என்னடானா தைரியம் வந்து சாக்லேட்டா கொடுக்க வரேன்னு சொல்ல கேட்ட ஹீரோக்கு டவுட் வந்துருச்சு. ஆமா, எதை பத்தி பேசுறா இவ? ஒருவேளை நான் தான் அவனோட கண்டுபிடிச்சிருவாளோன்ற குழப்பத்துல எதிர்ச்சா தண்ணியில பார்க்கும்போது தான் ரியலைஸ் பண்றான், ஆக்சுவலா இவன் ஹீரோயின் கிட்ட என்ட்ரி கொடுத்து பேசினப்பவே பழைய மாதிரி ஃபேஸ் மாறிடுச்சு. ஓ, அப்ப இவ்வளவு நேரம் ஒரிஜினல் ஃபேஸோட தான் பேசிட்டு இருந்திருக்கோமான்னு ஒரே ஆச்சரியம். நம்மளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நீ பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, எல்லாருமே விட்டு போயிட்டாங்க, ஆனா நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கான்னு டப்புன்னு அப்பவே லைட்டா ஸ்டிக்கிட்டா. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிடலாமேன்னு நம்ம ஏன் சும்மா ஒரு வாக் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலாமேன்னு நைஸா பேச்ச போட்டு அவனோட அப்பாவோட கடைக்கு கூட்டிட்டு வரான். அவரும் பார்த்துட்டு, டே மகனே, என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டா சொல்லவே இல்லைன்னு அவரோட சைடுக்கு அவரு ஒரு பேச்ச போட, டேடி இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுத்தனா சைலண்டா நாங்க போயிடுவோன்னு அவரோட ஸ்பெஷல் ரெசிபி வாங்கிட்டு ஒரு ஓரமா 2 பேர் வராங்க. ஹீரோவோட அப்பங்காரன் ஆல்ரெடி ஜாலியான கேரக்டர்ன்றதுனால ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஃபேமிலியே பிடிச்சு போச்சு பார்த்த செகண்ட்ல. எல்லா படத்துலயும் லவ் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்ல தான் பிரிஞ்சு சேருவாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு தான் ஸ்டார்டிங் சீன்ல வர சீன் இப்பதான் எண்டிங்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. பேச பேச அவளுக்குமே நம்ம ஆளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அப்பதான் இவனோட டிராயிங் ஸ்கில்ல பத்தி கேட்கறான். எங்க அந்த டாபிக்கை எடுத்தா டேப கேட்டுருவாளோன்னு தான். இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு வரையலாம் தெரியாதுன்னு மழுப்ப அவ விட்டபாடு இல்ல, பார்த்தே ஆகணும்னு ஒத்த கால நிக்க வேற வழியே இல்லைன்னு டப்புன்னு டேப் எடுத்து குடிச்சிட்டான். ஓபன் பண்ணி பார்த்த ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா நம்மளால தான் ஆரம்பத்திலிருந்தே ஹீரோயினை அங்கங்கமா ரசிச்சு வரைஞ்சு எழுதி ஒரு கதையாவே ரெடி பண்ணி வச்சிருக்கானு. அப்புறம் என்ன, ஆள் அப்படியே கவுந்துட்டா. ஏன்டா இப்படி லவ் பண்ணிருக்க, ஒரு டைமாவது வந்து சொல்ல வேண்டியது தானே, போங்கடா உங்களை மாதிரி பசங்களே இப்படிதான், சரி விடு அட்லீஸ்ட் இப்போ அது வந்து சொன்னீங்க. ஒரு வழியா ஒரு ஒத்தமனை பார்த்துட்டேன்னு லவ் செட் ஆயிடுச்சு 2 பேருக்கும். இதோட படம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இல்ல இன்னும் ஒரு சீன் பேலன்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் ஜிம்மிக்கு ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னா, ஷூட் பண்ண ஷாக்ல கமுக்கமா ஆம்புலன்ஸ்ல ஹாயா போய் செட்டில் ஆயிட்டானுங்க, எந்த கேஸ்லயுமே மாட்டாம. பாவம், பண்ண தப்புக்கு இவங்களுக்கு போட்ட இலையில அந்த கடைக்காரன் தான் இப்போ பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்பதான் படம் முடியுது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி மூவில சந்திக்கிறேன். அடுத்த பாப்பா, see you guys.